கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலை வேளையிலையும் அனுதினம் அண்ணா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் கூட்டி கொடுத்த ஒரு நல்ல நாளுக்காக கர்த்தரை துதிப்போம். இந்த நாள் இந்த வருடத்தினுடைய 16வது நாள். இந்த நாளின் காலை தியானத்திற்காக 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரத்தை வாசித்து தியானியுங்கள். இந்த அதிகாரத்தில் இந்த கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. 16ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று ஸ்தோத்திரம். இந்த ராஜாவை குறித்து வேத புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அசரியா என்கிற ராஜா. நம்ம இந்த வார்த்தையை கவனிக்கலாம். கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அப்படியானால் மனுஷனுடைய பார்வைக்கு செம்மையாக தோன்றுகிறதும் உண்டு. மனுஷனுடைய பார்வைக்கு செம்மையாய் தோன்றுகிறதை அசரியா செய்யாமல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை தோன்றுகிறதை அவன் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை கர்த்தர் 52 ஆண்டுகள் ஆட்சி செய்ய வைத்தார். இந்த வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். நாம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தால் நம்மையும் தேவன் உயர்ந்த ஸ்தானத்திலே பல நாட்கள் வைத்திருக்க முடியும் அல்லது கூடும். நாம் கர்த்தரின் பார்வைக்கு சரியானபடி செய்யவில்லை என்றால் நம்முடைய ஸ்தானங்கள் பறிக்கப்படலாம். தேவன் நம்மை எடுத்துக்கொள்ளவும் செய்யலாம். வேத புத்தகத்தில் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். சவுலை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அவன் ராஜாவான பின்பு அவன் தேவனுடைய பார்வையிலே செம்மையானதை செய்ய தவறிப்போனான். ஜனங்களுக்கு பிரியமாயிருக்கும் என்று சொல்லி அவன் சிலவற்றை செய்ததன் நிமித்தம் அவன் தேவனுடைய பார்வையிலிருந்து அகற்றப்படுகிறான். இதை நீங்கள் 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். தேவன் தாம் சொன்ன காரியத்தை சவுல் செய்துவிடுவான் என்று நினைத்த பொழுதோ சவுல் தேவன் சொன்னதை பார்க்கிலும் ஜனங்கள் விரும்பினதை அவன் செய்கிறான். விளைவு என்ன? தேவன் அவனை ராஜாவாய் இராதபடி தள்ளிவிடுகிறார். அவனுடைய ஸ்தானம் பறிக்கப்படுகிறது. நீங்கள் கேட்கலாம், சவுல் 40 ஆண்டுகள் ராஜ்யபாரம் செய்தானே என்று கேட்கலாம். தேசத்தில் அவன் ஆளுகையில் இருந்தது உண்மைதான். ஆனால் அவன் தேவனுடைய பார்வையில் ஆளுகையில் இல்லை. தேவனுடைய பார்வையில் ஆளுகைக்கு யார் வந்து விட்டார் என்றார், ஈசாயின் குமாரனாகிய தாவீது தேவனுடைய பார்வையில் ராஜாவாக வந்துவிட்டான். காரணம், சவுல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்ய தவறிப்போனான். ஸோ இந்த காலவெளியில் நம்ம வாழ்க்கையை நம்ம சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் தேவனுடைய பார்வைக்கு பிரியமானதை செய்கிறோமா அல்லது மனுஷர்களுடைய பார்வைக்கு பிரியமானதை செய்கிறோமா? இன்றைக்கும் தேவ ஜனங்களிடத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆபத்து, மனுஷனுடைய பார்வையில் பிரியமானதை செய்ய ஆசைப்படுகிறார்கள். இதில் ஊழியர்களும் விதிவிலக்கல்ல. ஜனங்கள் கேட்டுக்கொள்ளுகிறார்கள், ஜனங்கள் விருப்பப்படுகிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு ஆலயங்களில் எதையோ செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஆடல், பாடல், நடனம் ஆலயத்தில் அரங்கேறிய தொடங்கிவிட்டன. தேவ ஆலயம் என்பது தேவனை நோக்கி ஜெபிப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஆலயம், நடனம் பண்ணுவதற்கு கொடுக்கப்பட்ட ஆலயம் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செம்மையானதை செய்வதற்கு இந்த வருடங்களில் உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்கள் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவாராக. ஆமேன்.